வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கொலைகாரி ஜனனி தான் குணசேகரன் மாஸ்டர் பிளான் எதிர்நீச்சல் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3 மருமகளும் வீட்டுக்குள் வர குணசேகரன் ஈஸ்வரியை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததே நீதான். நீயும் புருஷன் கூட ஒழுங்கா வாழாம அடுத்தவங்களை வாழ விடாம பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நீதான் ஈஸ்வரி அடிச்சிருக்கியா? அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கு. அதை காட்டி அதை கொற்றவை உன்னை கைது செய்வது நான் பார்ப்பேன் என்கிறாங்க. இதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த ஜனனி, உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்வீங்க. ஈஸ்வரியுடைய அக்கா இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம் என்பது நிரூபித்து உங்களை நான் உள்ளே தள்ளுகிறேன் என சவால் விட்டு போகிறாங்க குணசேகரனை பார்த்து ஜனனி. அவங்க ஜனனி அக்கா ஈஸ்வரி அக்கா வழக்கில் இன்னும் எஃப்ஐஆர் கூட போடவே கிடையாது. நாம் நேரடியாக மாஜிஸ்ட்ரேட்டில் இதை பற்றி முறையிடலாம் என்று வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போது கரிகாலன் ஓவராக பேச பலாரென ஒரு அறைவிடும் ஜனனி கையில் அருவாளை எடுத்துக்கொண்டு இந்த ஜனனியை சக்தியை வைத்து சமாளித்து விடலாம் என்று நினைச்சா அது நடக்குமா? இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன் என்று பாருங்க என்ற உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறாங்க. இதை எடுத்து குணசேகரன், இதுக்கு மேலே ஜனனி இந்த குடும்பத்திற்கு தேவையில்லை. தர்ஷன் கல்யாணத்தோடு சேர்ந்து சக்திக்கும் கல்யாணம் செய்து வைத்து விடலாம் என அதற்கான ஏற்பாடுகளை பாருங்க என்று குணசேகரன் சொல்லுகிறாங்க. மாஜிஸ் பார்ப்பதற்கு அனைவருமே காத்திருக்கிறாங்க. அங்கு வரும் குணசேகரன் தரப்பொலைஞர் அந்த வீட்டு பெண்கள் அவங்க மீது பழி போடுவதை போல வேலையாக விட்டது. இந்த வழக்கில் இன்னும் எஃப்ஐஆர் கூட போடாத போது மாஜிஸ்ட்ரேட்டை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதனால் ஆத்திரப்பட்ட ஜனனி அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு நியாயம் வேண்டும் என போராடுறாங்க. அந்த நேரம் நீதிபதி காரில் வந்து இறங்க என்ன பிரச்சனை என்று விசாரிக்க, ஜனனி எங்களுடைய அக்காவுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குது, அதற்கு காரணம் குணசேகரன் தான், எங்கள் சரியான நியாயம் வேண்டும் என கூறுறாங்க. இதைத் தொடர்ந்து நீதிபதி அவங்க இந்த வழக்கை நேர்மையாக ஒரு போலீஸ் அதிகாரியிடம் விசாரிப்பதாக இந்த வழக்கை கொற்றவை விசாரிக்க கூடாது என்கிறாங்க. மறுபக்கத்தில் வீட்டில் குணசேகரன் அனைவருமே போராட்டத்தில் நடத்தியை பார்த்து கடுப்பான கதிர், இதற்கு தான் அவங்க வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்களா, நான் அவளை வெட்டி கொண்டுட்டேன்னா ஆவேசம் வெளியில் கிளம்புறாங்க. கதிரை சமாதானப்படுத்தி குணசேகரன், அவளுக்கு வெட்டி விட்டு ஞான மாதிரி நீயும் ஜெயிலுக்கு போக போறியா? இந்த கொலைகாரி ஜனனியை நான் தண்டனை வாங்கி தரேன். என் பொண்டாட்டியை ஜனனி கொண்டுட்டா, அதை மறக்க தான் இப்படி நாடகம் மாறுறான். அவளை நான் நிச்சயம் ஜெயிலுக்கு அனுப்புவேன் என குணசேகரன் சொல்ல ஒட்டுமொத்த குடும்பம் அதிர்ச்சி அடைந்து போகிறாங்க. இதை எடுத்து என்ன நடந்திருக்குதுன்னு இன்று வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.